எடுத்தீங்களே தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிற உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு நீர் பேசும்படியாக உம்முடைய ஜனங்களை ஆண்டவரை இடை கட்டி கொண்டு பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிற ஒரு தெய்வம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு தகப்பன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு முடிவை தொடக்கமாக கொடுக்கிற ஒரு தகப்பன், இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற ஒரு தெய்வம், எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் தூக்கி எடுக்கிற ஒரு தகப்பன், தோளிலே சுமந்து எங்களுடைய பாடுகள் மத்தியிலையும் கூடவே இருந்து நடக்கிற ஒரு தகப்பன். எங்களோடு என்னோடு பேசுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் மத்தியில் பேசுங்க. எங்களோடு ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய ஜீவனுக்குள்ள, எங்களுடைய சரீரத்துக்குள்ள, எங்களுடைய ஆத்துமாக்குள்ள, எங்களுடைய உள்ளார்ந்த மனுஷன் புதுப்பிக்கப்பட, நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்பட உடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனை கொண்டு எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் அடிக்கப்பட்டு இருக்கிறீர், நொறுக்கப்பட்டு இருக்கிறீர், காயப்பட்டு இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறீர். ஒருவர் கூட இந்த நாளில் வெறுமையாக போகவே கூடாது தகப்பனே. உடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தேவனே, என்னென்ன பிரச்சனைகள், கஷ்டங்களில், வியாதிகள், ஆண்டவரே என்னென்ன துன்பங்களில் வந்திருந்தாலும் சரி, உம்முடைய பிரசன்னம் அவர்களை சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அவர்களை சுகப்படுத்தட்டும். இப்படி செய்கிறதற்காக சோதிரம் சோதிரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஹல்லேலூயா. இந்த நாளையின் செய்தியின் தலையங்கமாக இயேசு எப்படி அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார் என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். ஆண்டவர் எப்படி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார், நாம் எப்படி அக்கிரமக்காரர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இங்கே பார்க்குறோம், ஆத்தும அறுவடையில் முக்கிய பங்கு என்னவென்றால் ஜெபம். ஆத்தும அறுவடையில் மேன்மையான ஒரு பங்கு, அதாவது த ஃபவுண்டேஷன், அடித்தளம் என்று சொல்லுவாங்க. ஒரு கட்டடத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் என்னது? அஸ்திபாரம். அதே போல் ஆத்தும அறுவடைக்கும் ஒரு எழுப்புதலுக்கும், தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் என்னவென்றால் ஜெபம். இந்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக, பிதாவுக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே பார்க்குறோம், எப்பொழுது நாங்கள் ஆத்துமா அறுவடை அதிகமாக காணப்படும் என்றால் தேவனுடைய அன்பினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு, ரோமர் 5:5 படி சொல்லப்பட்டிருக்கிறபடி, மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த அன்பு எங்களுடைய நம்பிக்கை வெட்கப்படுத்தாது என்ற வசனத்தின்படி தேவ அன்பினாலே நாங்கள் நிரப்பப்பட்டு, கர்த்தருடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவினால் எங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பு அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்காக ஊற்றப்பட்டிருக்கிறது. நல்லவர்களுக்காக எல்லாரும் ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நல்லவர்களுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, ஆனால் பாவிகளுக்காக ஒருவன் மரிப்பது ரொம்ப கடினம். பாவிகளுக்காக பரிந்து பேசுவது ரொம்ப கடினம். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுவது ஆத்மா அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இது இயேசு தான் செய்யாத ஒரு காரியத்தை ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை பிதா நாம மகிமைப்படும்படி நீங்களும் அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். இந்த வேதத்தில் ஆண்டவர் செய்யாததை ஒன்றை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறதை பார்க்கிலும், நான் செய்கிற கிரியைகளை பார்க்கிலும் நீங்கள் அதிகமாக செய்வீர்கள் என்று சொல்லி
ஆண்டவர் அங்கு திருவுளம் பற்றிறதை பார்க்கிறோம். அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. வேதம் சொல்லு இங்கே பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நான் வந்து நர்ஸாக பணிபுரிகிறேன் ஹாஸ்பிட்டலில். என் ஒய்ஃப் நர்ஸாக பணிபுரிகிறான். இப்போ நான் என் மகனை வந்து நான் கம்பவுண்டராக இருக்கணும்னு நான் விருப்பப்படுவேனா? இல்லை ஒரு கூலிக்கார வேலை பார்க்கணும்னு நான் விருப்பப்படுவேனா? என்னென்ன விருப்பப்படுவோம்? ஒரு டாக்டரா, லிண்டா மாதிரி ஒரு கன்சல்டண்டா, அப்படி உயர்ந்த இதில் இருக்கணும் தான் ஒரு தகப்பன் விருப்பப்படுவாப்புல. இப்போ நான் கார் ஓட்டுறேன்னு வைங்க, என் மகன் கார் ஓட்டணும்னு விருப்பப்படுறது உண்டு. ஆனால் அதை காட்டிலும் ஒரு ட்ரெயினை ஓட்டணும், ஒரு பைலட், ஒரு ஃப்ளைட்டை ஓட்டணும், நமக்கு அந்த சிந்தையெல்லாம் இருக்கிறது இல்லை. நம்ம கார்லேயே ஓட்டி ஓட்டி பழகிட்டோம். பெரிய காரியங்களை நம்ம என் பையன் என்னோட நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்போம். அதுதான் ஆண்டவருடைய இருதயமும். அதுதான் இந்த இருதயம் நம்முடைய ஒவ்வொருவரைக்கும் இருக்கிற பொழுது, மற்றவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு அந்த இருதயம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ சில நேரத்தில் நினைக்கலாம், ஜூட் பதற்கு ஆண்டவர் அவர் பாட்டில் கத்தர் கிருபையினால் புது புது பாட்டெல்லாம் கொடுக்குறாருங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க. வருஷம் வருஷம் வாக்குத்தத்த பாட்டெல்லாம் கொடுக்குறாரு ஆண்டவர், உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? பட்சபாதம் உள்ள தேவனா? இல்லை, கேட்டால் கொடுப்பார், கேட்டால் கொடுப்பார். வேதம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளில் பார்க்கிறோம், வேதம் சொல்லுது, தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம வந்து ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிக்க முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பார்க்குறத பார்த்தா என்ன ஆத்துமாவை எந்த மரணத்தில், என் ஆத்துமாவை எந்த மரணத்தில் போய் ஊற்றுறது? ஆத்துமா நான் என் மரணத்தில் ஊற்றுறதுக்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த மரணத்தில் என்னுடைய ஆத்மாவை போய் ஊற்றுறது, யார் ஆத்மாவை எந்த மரணத்தில் ஊற்றுறதுன்னு நீங்கள் பார்க்குற பார்வையிலே புரியுது. தன் ஆத்மாவை ஆண்டவர் சொன்னார், தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். இன்னைக்கு வேத ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, நீங்கள் இப்படி நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா சாதாரணமாக நாம் ஜெபித்து போவதை பார்க்கிலும் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிக்கிறதுல ஒரு நல்ல ஒரு வல்லமை உண்டு. ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறதுல ஒரு வல்லமை உண்டு. அது நீங்கள் 5 நிமிஷம் ஜெபிச்சா கூட அந்த ஜெபம் வல்லமையாக இருக்கும். நீங்கள் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நீங்கள் எல்லாம் இது பண்ணி ஜெபிக்கிறதை காட்டிலும் ஒரு 5 நிமிடம் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிச்சு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க, வியாதியில் இருக்கிறவங்க சுகப்படுவாங்க, ஆண்டவர் கட்டுகளை அப்படியே அறுத்து நிர்மூலமாக்கி போடுவார். இதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். எப்படி ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாங்கள் பலனற்றவர்களாக இருக்கிற பொழுது அவர் குறித்த காலத்திலே அவர் நமக்காக அக்கிரமக்காரர்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் ரோமர் 5:8 சொல்லப்படுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தனாலே தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பாவிகளாக இருக்கிற பொழுது தம்முடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக அவர் மரித்தாராம். அப்போ நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிக்கிற பொழுது, அக்கிரமக்காரர்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய அன்பை நாங்கள் விளங்க பண்ணுவோம். தேவனுடைய அன்பை விளங்க பண்ணி அந்த ஆத்துமாவை கிறிஸ்துவண்டை வழி நடத்துவதற்கு அது எங்களுக்கு ஏதுவாக காணப்படும். இந்த நாளில் நான் ஒரு சில காரியத்தை வேதத்திலிருந்து நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் தான் ஆத்துமாவை ஊற்றி ஜெபிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதத்தில் சில காரியங்களை உங்களுக்கு நான் உதாரணமாக நான் காட்டி, எந்தெந்த தேவ மனுஷர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்திருக்கிறார்கள் என்பதை குறித்து சில காரியத்தை உங்களுக்கு நான் காட்டி கர்த்தர் உங்களை வழிநடத்தும்படியாக தேவனை நான் விசுவாசிக்கிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு தேவதாசன், ஒரு பரிசுத்தவான் மோசே குறித்து அங்கே பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க சீக்கிரமா. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் வாசிங்க.
போதும். அடுத்து பதினோராம் வசனத்தை வாசிங்க. 11 அடுத்தது 12. அப்படியே 13, 14, 15 கேட்பார்கள். கேட்டிருக்கிறார்கள். 15 கேட்டிருக்கும் புறஜாதியார் கத்தரந்த ஜனங்கள் விடக்கூடாத போனபடியினால் என்பார்களே. போதும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கலக்கம் உண்டாக்கி கோபம் உண்டாக்கி அங்கே பார்க்குறோம், மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் அங்கே கலக்கம் உண்டாக்கி கொண்டிருந்த பொழுது மோசே ஒரு தீர்மானம் எடுக்கிறான் அந்த இடத்துல. அதே நேரத்தில் அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது மோசே 5ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாரையாக எல்லார் கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே அங்கே ஜனங்களோடு அவன் போராடுகிறான். அவன் சொல்லுகிறான், அப்படி செய்யாதீர்கள், தேவனுக்கு விரோதமாக கலக்கம் உண்டாக்காதீர்கள், தேவனுக்கு விரோதமாக கோபம் உண்டாக்காதீர்கள் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து அங்கே ஜனங்களோடு பரிந்து பேசுகிறதை அவங்க பார்க்கிற பொழுது தேவன் விசனப்படுகிறார். மோசே, நீ ஏன் அவர்களுக்கு முன்பதாக நீ போய் விழ வேண்டும்? நான் உன்னை தீர்க்கதரிசியாக, நான் உன்னை ஒரு தேவ தாசனாக உன்னை நான் தெரிந்து எகிப்து தேசத்திலிருந்து இந்த ஜனங்களை நான் அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவர்கள் எனக்கு கோபம் உண்டாக்கி எனக்கு எரிச்சலை உண்டாக்குகிறார்கள் என்று சொல்லி அங்கே 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்கள் எனக்கு எதுவரைக்கும் கோபம் உண்டாக்குவார்கள், எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் மோசேயினிடத்தில் அவர் முறையிடுகிற பொழுது ஆண்டவர் மோசேயிட்ட சொல்கிறார், நீ இவர்களை விடு, இவர்களுக்கு கொள்ளை நோயினால் நான் வாதித்து உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி மோசேக்கு சொன்னது பொழுது இந்த நேரத்தில் தான் மோசே பார்க்கிறோம், அவன் தன்னுடைய ஆத்துமாவை இந்த ஜனங்களுக்காக மரணத்தில் ஊற்ற ஆரம்பித்தான். தன்னுடைய ஆத்துமாவை தன்னுடைய ஜனங்களுக்காக மரணத்தில் ஊற்ற ஆரம்பித்தான். அந்த ஜனங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் தாம் சுமந்து கொண்டு, எப்படி இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை சுமந்து கொண்டது போல அந்த ஜனங்களுடைய பிரச்சனைகள், ஜனங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் மோசே தன்னுடைய ஆத்துமாவை சுமந்து கொண்டு, தேவனே, நீர் எகிப்து தேசத்திலிருந்து இவர்களை கூட்டிக் கொண்டு வந்தீரே, அவர்கள் நடுவிலே இருந்து வல்லமையாக இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தீரே, இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற பொழுது எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன் இதையெல்லாம் கண்டானே, எல்லா காரியங்களையும் கண்டானே, எகிப்து தேசத்து ஜனங்களை விடுவித்து கண்டானே, நீர் எல்லாவற்றையும் இந்த எதிரிகளுக்கு முன்பதாக செய்தீரே, நீர் இவர்களை அழித்து போடுவீர் என்றால், நீர் இப்படி செய்வீர் என்றால் அதன் மூலமாக உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே என்று சொல்லி அந்த ஆத்துமாவுடைய வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் சுமந்து கொண்டு தேவனிடத்தில் பரிந்து பேசி, இல்லை இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன், இவர்கள் மேல உம்முடைய நியாய தீர்ப்பு வர வேண்டாம் என்று சொல்லி மோசே தன்னுடைய ஆத்துமாவிலே அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தை ஊற்றி பரிந்து பேசினான்.
அதுதான் மோசே அங்கே ஆண்டவர் மோசே சொல்லுகிறான், ஜனங்க ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறான், இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கட்டும், என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து நீர் கிறுக்கி போடும். தன்னுடைய ஆத்துமா அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு மோசே தன்னுடைய ஆத்துமாவை மற்ற பாரங்களை சுமந்து தன்னுடைய ஆத்துமாவோடு இணைத்து கொண்டு அவன் மரணத்திலே ஊற்றி தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான் மோசே. அப்படி பரிந்து பேசுகிற பொழுதுதான், அந்த கூட்டத்தில் பரிந்து பேசுகிற பொழுதுதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மேன்மையாக வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு தன்னுடைய ஜனமாக அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் எவ்வளவு அக்கிரமங்கள் செய்தாலும், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கோபம் ஊட்டினாலும், எவ்வளவு அவிசுவாசமாய் நடந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனமாக பார்க்கிறார். ஏனென்றால் அவர் மோசே ஏறெடுத்த அந்த ஜெபத்தின் நிமித்தம். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு தேவ மனுஷனை உங்களுக்கு காட்டுகிறேன். ஸ்தேவான் பார்க்கிறோம், அவனும் தன்னுடைய ஆத்துமாவை மற்ற ஆத்மாவோடு இணைத்து கொண்டு அக்கிரமக்காரருடைய ஆத்துமாக்களை இணைத்து கொண்டு, பாவிகளுடைய ஆத்துமாக்களை அவர்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு அங்கே பார்க்கிறோம், ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், மோசே இப்படி ஜெபித்ததினாலே என்ன நடக்கிறது என்றால், அவன் பரிந்து பேசுவதினாலே ஜனங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறான். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு பாக்கியம். சிலுவையில் ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக முதலாவது அவர் ஏறெடுத்த ஜெபம் என்னவென்றால், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஆண்டவர் ஜெபித்தார். அவர்கள் அறியாது செய்யவில்லை, அறிந்துதான் செய்தார்கள். ஆனாலும் தன்னுடைய அந்த குற்றத்தை எல்லாம் அவர்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவர் மறைத்து, இவர்கள் அறியாது செய்கிறார்கள் தகப்பனே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த குற்றங்களை தாமே சுமந்து கொண்டு பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். இந்த இருதயம் நமக்குள்ள வருகிற பொழுதுதான் அந்த மன்னிக்கிற சுவாபம் நமக்குள்ள பெருக்கெடுத்து ஓடும். பேதுருவை பார்த்து அங்கே பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், என்னுடைய சகோதரன் என்னை ஓயாமல் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான், அவனை நான் எத்தனை முறை நான் மன்னிக்கிறது ஆண்டவர், எத்தனை முறை மன்னிக்கிறது? இப்படி வந்துட்டு இப்படி போறதுல அதுக்குள்ள ஒரு தொந்தரவு, இங்க போயிட்டு மீனை பிடிச்சிட்டு உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு வர்றதுக்குள்ள அதுக்குள்ள தொந்தரவு பண்றான், ஒவ்வொரு வாட்டி தொந்தரவு பண்றான். எத்தனை முறை ஆண்டவரை மன்னிக்கிறது? இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சபைகளிலும் சரி, அல்லது நம்ம வேலை பார்க்கிற இடங்களிலும் சரி, நம்ம அநேக நர்சஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், அநேக பேஷண்ட்டுகளை நம்ம சந்திக்கிறோம். சில பேர் பார்க்குறோம், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணுறதுக்குனே வருவாங்க. அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய விசுவாசத்தையும் நம்ம ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிக்கிறோமாங்கிறத காட்ட வேண்டிய இருக்குது. அந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்காகத்தானே ஐயா, அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய கிரியைகளை ஆண்டவர் பார்ப்பார். நல்லா இருக்கிற நேரத்தில் எல்லாரும் பண்ணுவாங்க, ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி பேஷண்டோட எப்படி நம்ம டீல் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். அப்போ பேதுருட்ட ஆண்டவர் சொன்னார், நீ 70 முறை வரைக்கும் நீ மன்னிச்சு தான் ஆகணும். 70 முறைனா நம்ம ஆட்கள்லாம் அதை கால்குலேட் பண்ணி a² + b² = a² + b² + 2ab அல்ஜிப்ரா வரைக்கும் போயிடுவாங்க. 70 முறை வரைக்கும் நீ மன்னித்து தான் ஆகணும். சில பேர் அதை மல்டிப்ளை பண்ணி 490 7 490 இல்லாட்டினா அதை அப்படியே ஸ்கொயராக போட்டு இது வரைக்கும் மன்னிச்சிட்டாண்டவரே அப்படிம்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்றால் 7 என்பதற்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட 7 என்ற ஒரு எண் பூரணத்துக்கு அடையாளம், பரிபூரணத்துக்கு அடையாளம். பரிபூர்ணமாய் நாம் ஆவதற்கு அங்கே வேதம் சொல்லப்படுறது, என் பிதா பரிபூர்ணமாக இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. 7 என்பதுக்கு பூரணம், பரிபூர்ணத்துக்கு அடையாளம். அப்போ நாங்கள் பரிபூர்ணம் அடைவதற்கு எது வரைக்கும் நாம் மன்னிக்க வேண்டும்? 70 என்பது நம்முடைய ஆயுஷ் நாட்களை குறிக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 70 வயது, கர்த்தருடைய கிருபையினால சங்கீதக்காரன் சொல்கிறான் ஒரு 80 வயது. அப்போ ஆயுஷ் நாள் முழுவதும் நாங்கள் மன்னிச்சு கொண்டே இருக்கணும். சாத்தான் செய்கிற ஒரு பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? எல்லாத்துலேயும் ஓகே சொல்லிடுவான், இதில் தான் பிடிப்பான். கரெக்டாக எல்லாத்துலேயும் ஓகே சொல்லிட்டு இதை மட்டும் பிடிப்பான். பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு சின்ன ஒரு கசப்பின் ஒரு சின்ன ஒரு வேர்
வச்சுட்டு போயிடுவான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்க, அவர்கள் மரிக்கிறதுக்கு முன்பதாகவே 3 நாட்களுக்கு முன்பதாகவே எசேக்கியா பாருங்க, முன்பதாகவே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எல்லா காரியத்தை ரெடி பண்ணுவோம், வீட்டு காரியத்தை ரெடி பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டு முன்பதாகவே பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்னா தன்னுடைய பேரன் பேத்தி எல்லாத்தையும் கூட்டி, எல்லா குடும்பத்தை எல்லாம் கூட்டி என்ன பண்ணுவாங்க, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாங்க. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாய், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாப்ல. அப்போ ஆசீர்வதிக்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் எல்லாம் ஒத்து மட்டும் பக்கத்து வீட்டு, எதிர் வீட்டு எல்லா இதையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற பொழுது யாராவது இடத்துல அவங்களுக்கு ஒப்புரவாகுதல் இல்லாமல் இருந்தால், கசப்பு, வைராக்கியம், கோபம் ஏதாவது இருந்தால் அவங்கள்ட்ட ஒப்புரவாகி மன்னிப்படைந்து அதுக்கப்புறம் அவங்கள ஆசீர்வதித்து கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைவார்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்கிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கர்த்தருக்குள்ள மரிக்கிற பரிசுத்தவான்களும் ஊழியக்காரர்களும் அந்த எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. எப்போவுமே மரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் சாம் ஜெபத்துடைய அவங்க ஒய்ஃப் மரிக்கிற பொழுது 3 நாளைக்கு முன்பதாகவே ஆண்டவர் வெளிப்படுத்தி, அதே டைமில் அவங்க பிள்ளைங்க ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க, இன்னொருத்தவங்க யூஎஸில் இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் கரெக்டாக அந்த டைமில் அவங்க விடுமுறைக்கு வரக்கூடிய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி எல்லாம் பேரன் பேத்திங்க எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்தையும் கூட குடும்பமாக சாமான்ய பக்கத்தில் உட்காந்து, மனைவியை பக்கத்தில் வச்சு உட்காந்து எல்லாம் இது பண்ணி அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு இது பண்ணும்போது சாம் ஜெபத்திலேயா கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டார், உன் இருதயத்தில் யாருக்காவது கசப்பு இருக்குதா? யார்கிட்டையாவது கசப்பு வச்சிருக்கிறியா? யார்கிட்டையாவது நீ மன்னிக்க முடியாத ஒரு சுவாபம் யாருக்காவது இருக்குதா? அது இருந்தா இப்பொழுதே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒப்புரவாகி மன்னிச்சிரு. அப்போ அந்த அம்மா சந்தோஷமாக சொல்லிச்சு, என் இருதயத்தில் யார் மேலேயும் கசப்பு இல்லை, யார் மேலேயும் எனக்கு மன்னிக்க முடியாத சுவாபம் இல்லை, நான் எல்லாத்தையும் நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், நான் சந்தோஷமாக என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக ஆண்டவருடைய பாதத்தில் இளைப்பாறினார்கள். இந்த அனுபவம் நமக்கு வேணும், இந்த அனுபவம் நமக்கு வேணும். அதனால தான் அங்கே வேதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10. ஸ்தேவானை குறித்து அங்கே பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தில் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது லிபெத்தீனேனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிசரனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடன் தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. ஸ்தேவான் இவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருக்குள்ள வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ சீஷன். அதே நேரத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசித்து பாருங்க. ம் 13வது வசனத்தில் வாசிங்க. 13 வாசிங்க சிஸ்டர். ஆ ஆ 15வது வசனம் வாசிங்க. ஆலோசனை சங்கத்தில் கண்ணோக்கம். ஆமென். இங்கே ஸ்தேவானை பார்க்கிறோம். அவன் ஆண்டவருடைய அன்பை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஸ்தேவானுடைய முகத்தை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டே இருந்தார்கள். பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது அவனுடைய முகம் தேவ தூதனை போல மாறினது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, அக்கிரமக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சேவானை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. சேவான் இங்கே ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது அவன் முகத்தை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. உற்று பார்த்து கொண்டிருக்கிற அவன் முகம் தேவ தூதனுடைய முகத்தை போலவே இருந்தது.
அதற்கு காரணம் என்னவென்றால் 7ஆம் அதிகாரத்தில் 55ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாருகிறோம் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஸ்தேவானை இங்கே பார்க்கிறோம். ஸ்தேவான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஆலோசனை சங்கத்தில் கூட்டம் கூடினார்கள். ஆசாரியர்கள் கூட்டம் கூடினார்கள். அதில் சவுலுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்க்கிறோம். நினைச்சு பாருங்க, ஒரு அக்கிரமக்காரர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாப்ல, குற்றச்சாட்டி கொண்டு இருக்கிற பொழுது அக்கிரமக்காரருக்கு எப்படி ஐயா பரிசுத்தவானுடைய முகத்தை தேவதூதனா மாற்ற முடியுது, பார்க்க முடியுது? எப்படி சொல்லுங்க, எப்படி பார்க்க முடியுது? ஸ்தேவான் ஏறெடுத்த ஜெபம். ஸ்தேவான் இங்கே ஏறெடுத்த ஜெபம் சவுலுடைய பாதத்தின் அருகே கொண்டு வைத்தார்கள். இதில் சவுலும் சம்மதப்பட்டிருந்தான் என்று சொல்லுகிற பொழுது ஸ்தேவான் உடனடியாக அவன் தீர்மானம் பண்ணினான். இது உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது. இதெல்லாம் அவன் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்ற ஆரம்பித்தான். தன்னுடைய ஆத்துமாவை மற்றவர்களுடைய பாரங்களை தன்மேலே சுமக்க ஆரம்பித்தான். தன்னுடைய மற்றவங்களை மன்னிக்கத்தக்கதாக அவர்கள் கல்லெறிகிற பொழுது, ஆண்டவரே, அவர்கள் அறியாமல் செய்கிறாங்க, ஆண்டவரே, அங்க வசனம் சொல்லுங்க, முழங்கால் படிக்கிற ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். இட் மீன்ஸ் அவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதீங்க ஆண்டவரே, அந்த பாவத்தை என் மேலே சுமத்துங்க, நான் அவர்களுக்காக பரிந்து பேசட்டும், நான் அவர்களுக்காக மன்னிப்புக்காக நான் பரிந்து பேசட்டும் என்று சொல்லி ஸ்தேவான் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அவன் வேண்டுதல் செய்தான். அதான் ஸ்தேவான் செய்த ஒரு காரியம். அந்த இடத்துல தான் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அங்க பார்க்கிறோம் ஆண்டவர் எழுந்து இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் 55ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தாவியினால் நிறைந்தவராய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அநேக வேத வசனங்களை பார்க்கிறோம் அவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருந்தார். இந்த ஒரு வசனத்தில் மாத்திரம் நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வலது பார்சத்தில் நிற்கிறதை கண்டான் ஸ்தேவான். ஆண்டவரே எழுந்திச்சிட்டார் ஐயா. ஆண்டவரே பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருந்த தேவன் எழுந்தார். இட் மீன்ஸ் God respected, God accepted, and God ready to receive Stefan's spirit. ஸ்தேவானுடைய ஆத்துமாவை பெற்றுக்கொள்ள அதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சிலுவையில் ஏறெடுத்த அந்த ஜெபத்தை ஸ்தேவான் ஏறெடுத்தான். இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். அறியாமலே கல்லெறிஞ்சாங்க. சொல்லுங்க, அறியாமலே கல்லெறிஞ்சாங்க. ஆண்டவர் ஸ்தேவான் இங்கே ஏறெடுத்த அந்த ஜெபத்தின் நிமித்தம் ஒரு எழுப்புதல் உண்டானதையா. ஸ்தேவான் இந்த இடத்தில் அவன் பரிந்து பேசாமல் இருந்திருந்தால், ஸ்தேவான் சவுலுக்காக பரிந்து பேசாமல் இருந்திருந்தால், ஆசாரியர்களுக்காக அங்க மற்ற இவனை தூஷித்தவர்களுக்காக பரிந்து பேசவர்கள் இருந்தால் சவுல் ஹிஸ்டரிக்குள்ளே வந்திருக்க முடியாது. சவுல் பவுலாக மாறி இருக்கவே முடியாது. அங்க பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆசாரியர்கள் எந்த பரிசேயர்கள் ஸ்தேவானுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்களோ அதே ஆசாரியர்கள் பரிசேயர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு பின்பதாக பார்க்கிறோம். அங்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அநேக ஆசாரியர்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களாம். நான் விசுவாசிக்கிறேன், அதுல அந்த ஏற்றுக்கொண்ட ஆசாரியர்களும் இவர்களுக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. இல்லாட்டினா கர்த்தர் அவருடைய கண்களை திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனை போல இருக்க வேண்டும், காணக்கூடிய அவசியம் இல்லை.
தேவன் திட்டம் பண்ணி சவுலுடைய பாதத்தில் வைத்திருந்த பொழுது சேவான் எடுத்த ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவர் பார்க்கிறோம் 8-9 அதிகாரத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலை சடுதியில் சந்திக்கிறார். சவுலை சடியில் சந்தித்து அவனை மன்னித்து அவன் பவுலாக மாறுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக யார் யார் பேசினாலும், யார் உங்களுக்கு என்னென்ன காரியம் செய்தாலும், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக என்ன காரியத்தை செய்தாலும் உங்களுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். when you practice that in your daily life, it will be, நீங்க எளிதாக எவ்வளவு கொடுமை பண்ணியிருந்தாலும் அதை மன்னிக்க முடியும். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு குடும்பத்தார் மிஷனரியாக இந்திய தேசத்துக்கு கடந்து சென்றார்கள். அந்த இடத்துல போய் ஊழியம் பண்ணுவதற்கு லெப்ரசியாக, எனக்கு பேர் மறந்துருந்துச்சு, அவர்கள் லெப்ரசிகளுக்கு டாக்டர்ஸ், 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்டர்ஸ். அவர்கள் லெப்ரசிகளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தக்கதாக அவர்கள் அந்த இடத்துல ஒரு கேம்ப் இது பண்ணி, கிராமங்களில் கேம்ப் அடித்து, அந்த இடத்துல அவர்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. கேம்ப் அடித்து அந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு, லெப்ரசியில் குஷ்டரோகிகளுக்கு அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களுக்கு தேவ சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துவதற்கு அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அங்கே பிறந்து வளர்ந்த கணவன் மனைவி 2 பிள்ளைகளோடு போயிருந்தார்கள். அவர்கள் அந்த ஒரிசாவில் நடந்த சம்பவம். ஆனால் அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், அந்த கணவரையும் 2 பிள்ளைகளையும் ஜீப்ல வைத்து உயிரோடு கொளுத்து விட்டார்கள். உயிரோடு கொளுத்தி கொண்டு விட்டார்கள், மறித்து விட்டார்கள். அந்த மனைவி மாத்திரம்தான் பாதுகாக்கப்பட்டார். அப்போ உலக அளவில் எல்லா இடத்துல இருந்து, UK, US எல்லா இடத்துல இருந்து இந்தியாவுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடியை கொண்டு வந்தது. அங்கிருந்து வந்த சுவிசேஷ மிஷனரியாக வந்த அந்த குடும்பத்தை இப்படி உங்க ஜனங்கள் இப்படி அப்பாண்டமாக கொலை செய்திருக்கிறதுனால பயங்கரமான ஒரு நெருக்கடி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. என்ன செய்வது? இங்கே மிஷனரியாக வந்தாங்க, இவங்க நம்ம ஜனங்க இப்படி கொண்டு போட்டாங்களே அப்படின்னு சொன்னுங்கிற பொழுது அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது இது உலக அளவில் ஒரு பாதிப்பு கொண்டு வரணுங்கிறது எல்லா இடத்துலையும், US, யூரோப் கண்ட்ரி, UK எல்லா இடத்துல இருந்து, பிரான்ஸ் எல்லா இடத்துல இருந்து ஒரு இது வந்த பொழுது இந்த அம்மையார் ஒரு கடிதத்தை எழுதினார்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு, ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு எழுதினார்கள். அதில் எழுதியிருந்தார்கள், என் கணவனை கொன்றது உண்மைதான், என் பிள்ளைகளையும் கொன்றது உண்மைதான், ஆனால் கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறபடினாலே, நான் கிறிஸ்துவை உடையவளாக இருக்கிறபடினாலே, அவர் என்னை மன்னித்தது போல என் கணவனையும் பிள்ளைகளையும் கொன்ற இவர்களை நான் மன்னிக்கிறேன். இவர்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் கவர்மெண்ட் மேலேயோ அல்லது இவர்களை கொன்னவர்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சொல்லி நான் எழுதுகிறேன். இதுக்கு நீங்க கட்டுப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு அவர்கள் எழுதினார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நினைச்சு பாருங்க, நம்மளால் அப்படி செய்ய முடியுமா? சுவிசேஷத்தின் நிமித்தம் மத்தேயு 5 அதிகாரம் சொல்லப்படுது, நீதி நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ அவர்கள் மன்னித்த பொழுது அதற்கு பிறகு ஒரிசாவில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. ஆலயங்கள் கட்டப்பட்டது, இடிக்கப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டது, ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். ஒரிசாவில் ஊழியங்கள் பெருக ஆரம்பித்தது, விதைக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, மன்னிக்கிற அந்த சுவாபம், கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. இதைதான் ஸ்தேவான் தன்னுடைய மரணத்திலே ஊற்றி அங்கு ஜெபித்ததாக நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். லூக்கா 23 அதிகாரத்திலே இயேசு சிலுவையில் மரிக்கிற பொழுது நாங்கள் பார்த்தோம், ஸ்தேவான் எப்படி தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். லூக்கா 23 39-40 வாசிங்க.
இந்த இடத்துல பார்க்கிறோம், இது எல்லாரும் நாம் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரர் மத்தியில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது, அவருடைய அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ள போகிற வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பதாக இங்கே பார்க்கிறோம், அந்த கள்ளன் தீர்க்க தரிசனமாக அதை அவன் செயலிலே காட்டுகிறான். ஆண்டவர் மன்னிக்க போகிற மன்னிப்பின் வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பதாகவே அங்கே பார்க்கிறோம், தேவன் அந்த கள்ளனுடைய இருதயத்திலே ஆண்டவர் இடைப்பட்டு, அந்த கள்ளன் பார்க்கிறோம் மற்ற கள்ளனை தன்னோடு இணைத்து கொண்டான். மற்ற கள்ளனை தன்னோடு இணைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறான். ஆனால் பரிதாபம் என்னவென்றால், தன்னோடு இணைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிற பொழுது சவுலை போல் அவன் ஒப்பு கொடுக்கவில்லை, மற்ற கள்ளன் ஒப்பு கொடுக்கவில்லை. தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு இயேசுவையும் கடிந்து கொண்டான், அந்த கள்ளனையும் கடிந்து கொண்டு தன்னுடைய ஆக்கினை தீர்ப்பு அடையும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இப்போ பாருங்க, சேவான் சவுலுக்காக பரிந்து பேசினது உண்மைதான். ஆனால் சவுல் அங்கே சந்திக்கிற பொழுது, சடிதையில் ஆண்டவர் சந்திக்கிற பொழுது, ஆண்டவர் சொன்னார், சவுல் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்டார், நீர் யார்? நீர் யார்? ஆண்டவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றான். உடனே சரணடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் கிடையாது. நீ உண்மையான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? நீ வலது பார்சத்தில் இருக்கிற பிதாவுடைய குமாரன் தானா? நீர் வந்து மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவராய் வந்து சுவிசேஷம் இதெல்லாம் அவர் நீர் தானா? யோவான் சாணகன் சொன்ன அவர் நீர் தானா? இந்த கேள்வியெல்லாம் கேட்கல, உடனே சரணடைஞ்சிட்டான். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நம்முடைய காரியத்தில் பார்க்கிறோம், ஒவ்வொரு ஆண்டவரிடத்து சமூகத்தில் வருகிற பொழுது ஒவ்வொரு நேரமும் புதிய காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுயநலமான நம்ம காரியங்களை நாம் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், அதுக்காக ஜெபிக்கணும் அவசியம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அக்கிரமக்காரருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அக்கிரமக்காரருக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ண கடமைப்பட்டு இருக்கிறோம். நினச்சி பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சர்வீஸ் வரும்போது, ரத்தனபாலையா அவருடைய மெசேஜில் சொல்லுவார், ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சர்வீஸில் வரும்போது, ஆண்டவரே நீர் யார்? நீர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்கிற தேவன் அல்லவா? நீர் யார்? நீர் யார்னு ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவரை குறித்து கேட்டுக்கிட்டே இருந்தா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எத்தனை வாட்டி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய சுவாபங்கள், அவருடைய கிரியைகளை நம் வாழ்க்கையில் நடப்பித்து ஆத்தும அறுவடை கத்தருக்குள்ளே நடக்கிறது தான் இந்த கடைசி காலத்தினுடைய வேலை. நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு வாட்டி ஆண்டவர்கிட்ட போயிரு, நீர் யார், நீர் யார்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் அவர் என்ன, அவர் டென்ஷன் ஆயிடுவாரா இல்லையா? இப்போ என் டேடி வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாப்பா, அப்பா நீர் யார்? என் தகப்பு என்ன, எனக்கு நீங்கள் தான் டேடியா அப்படின்னா, ஆமாப்பா நான் தான்ப்பா உன்னை பெற்று எடுத்து வளர்த்தேன். அடுத்த நாள் ஒரு வாரம் கழிச்சு, அப்பா எனக்கு நீங்கள் அன்னைக்கு புக் வாங்கி கொடுத்தீங்களே, நீங்கள் தான் என்ன டேடியா? நீங்கள் தான் உண்மையான டேடியா? ஆமாம் ராசா, அன்னைக்கு தான்டா உனக்கு புக் வாங்கி கொடுத்தேன். இப்படியே ஒரு 6 மாதம் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு. அப்பா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குப்பா, நீங்கள் தான் எங்கள் டேடியா? கொஞ்சம் ஃப்ரெஞ்சு பேர்லாம் வச்சு மாறின மாதிரி இருக்குதே, நீங்கள் தான். இப்படியே மாற்றி கேட்டுக்கிட்டா போய் ஒவ்வொரு வாட்டியும் கேட்டார்னா அவர் நிரூபிப்பார், நான் தாண்டா உங்கள் அப்பான்னு அடித்து நிரூபிப்பார். இதே மாதிரி தான் சபையில் இன்னைக்கு அநேக, நீர் யார் ஆண்டவரே? வியாதியை சுகப்படுத்துகிற தேவன் தானா? அடுத்த வாரம் வருவாங்க, நீர் யார் ஆண்டவரே? என் கடன் பிரச்சனை இருக்குது, இந்த தீப்பிங்கல்ல. நம்ம சுயநலமாகவே நம்ம காரியத்துக்காக ஜெபிச்சு எப்போ தான் நம்ம ஆத்மாக்களுக்காக, அக்கிரமக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் சொல்லுங்கள்? வருஷம் ஒவ்வொரு ஆராதனையிலையும் நம்ம வந்து ஆண்டவரே விசா கிடைக்கட்டும், அது கிடைக்கட்டும், ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எப்போ நம்ம ஆத்மா அறுவடை செய்ய போகிறோம்? ஆண்டவர் பார்ப்பார், இவங்க எல்லாம் கொடுத்து 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 ஒவ்வொரு வாட்டி வந்து நீர் யார், நீர் யார், அவர் டென்ஷன் ஆயிடுவார். நம்ம அப்பாட்ட அப்படி கேட்க முடியுமா? என் ஒய்ஃப்ட்ட போகிற, அம்மா தாயே நீ தான் என் ஒய்ஃபு, நீ தானோ, எனக்கு கொஞ்சம் அப்படி டவுட்டா விடுவா, 2 டமார்னு விட்டேன்னா அப்போ தெரியும். கமலசன் அவர் எங்கே பின்னாடி போயிடுவார், இப்போ அந்த பின்னாடியே தான் இருக்கிறார். அப்போ தேவனை புரிஞ்சு கொள்ள வேண்டும், அவருடைய இருதய துடிப்பை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ள எவ்வளவோ ஜெப குறிப்புகள் இருக்கு. நம்ம அனுதினமும் அப்படி பழகிட்டோம். நம்ம அனுதினமா ஜெபிச்சு ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், காலேஜ் ஆசீர்வதியும், திருமணத்தை ஆசீர்வதியும், அதை ஆசீர்வதியும். உங்களுக்கு ஜெப குறிப்பு வேணும்னா நான் சொல்கிறேன், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. என் ஒய்ஃப் இப்பயே முக்காடு போட்டா எடுமா, சும்மா சொல்ல. மற்ற கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் யாவன அப்படின்னு சொல்லி விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம்,
கொலைகள், விரோதங்கள், பகைகள் அப்படின்னு சொல்லிட்டு 17 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விபச்சாரக்காரர்கள், பலிசுனியக்காரர்கள், களியாட்டுக்காரர்கள், அதில் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணி வச்சுட்டு இதை லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. விபச்சாரக்காரர்களுக்கு, இந்த அக்கிரமங்களை செய்கிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கொலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த பாரத்தை என் மேல சுமத்தி நான் ஜெபிக்கிறேன், சேவான் ஜெபித்தது போல ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இதுலேயே உங்களுக்கு ஒரு 30 ஜெப குறிப்பு வந்துடும். வருதா இல்லையா? வருதா இல்லையா? கோபமா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சில பேருக்கு இதுல ஒரு 5 கேரக்டர் இருக்கும். சில பேருக்கு அதை கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியா பிரிச்சு வைங்க. 17 மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது. 17 கேட்டகரி உள்ள ஜனங்களுக்கு நீங்க ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை கேட்டகரியில் ஜபங்க, அத்தனை கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு காரியத்தையும் தூக்கி நீங்க பாரமா சுமந்து நீங்களே சுமக்கணும். ஆண்டவர் கேட்பாரு, ஏம்மா நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவீங்களா, ஆண்டவரே என் பிள்ளை இப்படி அட்டகாசம் பண்ணுதுப்பான்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஆண்டவரே என் பிள்ளை டெய்லி டயரியா போயிட்டே இருக்கு, தொச்சி என் கைத்தி ஐதப்பான்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் சொல்லுவார், நீ பெத்த பிள்ளை தானப்பா, நீ தானப்பா கண்ணீர் வடிச்சு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வந்த, அதை அட்டகாசம் பண்ணும், உன் மேலே எட்டி உதைக்கும், நீ தான் அதை பொறுத்துக்கணும். ரத்னபாளையா அருமையா ஒரு காரியம் சொல்லுவார். அவருடைய சபையில இன்னைக்கு ஒரு 38 வருஷமாய் அவருடைய பாதத்துல ஊழியம் பண்ணி கொண்டிருந்த ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷன், தாழ்மையான தேவ மனுஷன். இன்னைக்கு வரைக்கும் அவர் மார்த்தட்டி சொல்லுகிறார், சபையில் இருக்கிற ஒரு விசுவாசிய கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கம்ப்ளைண்ட் கொண்டு போனதே இல்லையா? கம்ப்ளைண்ட் புரியுதுல? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கம்ப்ளைண்ட் இங்கிலீஷில் சொன்னோன்னே கம்ப்ளைண்ட் கொண்டு போனதே இல்லை. மூப்பர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள், இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, ஒரு வாட்டி கூட கம்ப்ளைண்ட் கொண்டு போனது இல்லையா? ஏதாட்டி பிரச்சனை பண்ணாங்களா, விரோதமாக செயல்படுறாங்களா, நேராக போய் பாதத்தில் போய் அழதான் செய்வாராம், அவங்களுக்காக பரிந்து பேசி அழுவாராம். ஆண்டவர் கேட்பாரு, கம்ப்ளைண்ட் கொண்டு போனா ஆண்டவர் திருப்பி சொல்லுவார், நீ பெத்த பிள்ளை தானப்பா, நீ பெத்தெடுத்த பிள்ளை தானப்பா, நீ கண்ணீர் சிந்தி இந்த ஆத்மா வேணும் 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 ஆராதிக்க வேணும், எனக்கு வேணும் எனக்கு வேணும் சேட்டா, அந்த பிள்ளை எட்டி உதைச்சாலும் வாங்கிக்கணும். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக நீங்க எண்ணப்பட்ட அந்த பாரத்தை சுமந்து நீங்க ஜெபிக்க 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 உங்களுடைய உள்ளார்ந்த மனது மறுரூபமாக்கப்படும். இங்க கல்லன் அதை தான் சொன்னாங்க. அங்க பார்க்குறோம், மற்றவன் அவனை நோக்கி, இதோ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோனோ. அந்த கல்லன் தன்னோடு இணைத்து கொண்டு அவனுக்காக வேண்டுதல் செய்து அங்க பார்க்கிறோம், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கத்தக்கவைக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லைவே என்று சொல்லி என்று அவனை கடிந்து கொண்டான் என்பதற்கு பதிலாக அதுக்குள்ளே ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், அவனை கடிந்து கொள்ளல, அவனுக்கு பின்பதாக கிரியை செய்கிற அந்த அசுத்தாவியை கடிந்து கொண்டான். அவனை நேசித்தபடினால்தான் அவன் நாமோ தண்டிக்கப்படுகிறோம், நீ ஒப்பு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடு இணைத்து தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அவன் செபித்தான். ஆனால் அவன் ஒப்பு கொடுக்கல, ஆக்கினை தீர்ப்பை அடைந்தான். அந்த கல்லன் அவன் தீர்க்க தரிசனமாக அவன் கிரியையில் அவன் செயல்பட்டான். அதேதான் ஆண்டவர் முதலாவது வார்த்தையாக, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏறெடுத்த ஒரு ஜெபம். இன்னைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மன்னிக்கிற சுவாபம் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார். ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் 1000 வெள்ளிக்காசு கடன் பட்டு இருந்தான். ராஜாவினிடத்துல கொண்டு போன, ராஜா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். இவன் இன்னொருத்தனுக்கு எவ்வளவு கொடுத்துருந்தான்? எவ்வளவு? 100 காசு. போய் சட்டையை பிடிச்சி, நீ கொடுக்கலன்னா உன்னை நான் விட்டவே மாட்டேன், அவன் எல்லாத்தையும் கழுத்து நெரிச்சு, நீ தரலன்னா நான் உன்னை நான் விட்டவே மாட்டேன். உடனே ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு மெசேஜ், ஆண்டவரே 1000 வெள்ளிக்காசு மன்னிச்சிங்கல்ல, 1000 வெள்ளிக்காசு மன்னிச்சிங்க, 1 2 3 4 100 இன்ட்டு எத்தனை 10 டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி மன்னிச்சிருக்கீங்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரம் மன்னிச்சிருக்கிறீங்க. மன்னிச்சது மாத்திரம் இல்லை, நீங்கள் தூக்கி கடலில் வேற போட்டிருக்கிறீங்க, தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டிருக்கீங்க. நம்ம ஆளுலாம் தெரியும், நல்லா நோண்டிங்க, நம்ம ஆளுங்கெல்லாம்
நோண்டிங்க, புதைச்சாலும் அதை நோண்டி நோண்டி எடுத்து அதை நேரம் அடிக்க பண்ணுவாங்க. கடலில் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போட்டார். ஆண்டவருக்கு தெரியும், நம்மளுக்கு சில பேருக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாதுன்ட்டு, அதனால் ஆழத்தில் கொண்டு போட்டார். ஆனால் நம்மால் பார்த்தீங்கன்னா நம்மால் இல்லாமல் கரெக்டாக அந்த என்னது அந்த ஸ்விம்மிங் போடுற அந்த என்னது பாடி ஷூ என்ன பேர் போயாவா தமிழில் சொல்லுவாங்க, போயா நல்ல மிதக்கிற அந்த அந்த இதெல்லாம் போட்டு அந்த சம்மரீனில் போய் அதை நோண்டி எடுத்துருவாங்க. நம்மளாம் திறமை பிடிச்சாலுங்க, ஆண்டவருக்கே ஐடியா கொடுப்பாங்க. நீரே ஆண்டவர் ஆனாலும் அவருக்கே ஐடியா கொடுப்பாங்க. ஆண்டவர் முதுகு பின்பதாக தூக்கி எறிந்தார். நம்ம அதை கேட்ச் பிடிச்சி ஆண்டவரே, கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஆண்டவரேன்னு இப்படி காட்டுவோம். அதான் ஆண்டவர் சொன்னார், மன்னிக்கிற அந்த சுவாபத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலர் 20 சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் அநேகருடைய தீய ஆலோசனையினாலும் அநேகருடைய தீய யோசனைகளினாலும் மனுஷர்கள் மத்தியில் நான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவினாலே நான் பலப்படுத்தப்படுகிறேன். இவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவினாலே மன்னிக்க 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 முடியும். மன்னிக்கிற பொழுதுதான் அந்த மன்னிப்புல இருந்துதான் அன்பு புறப்படுகிறது. அந்த மன்னிப்புல இருந்துதான் அன்பு செயல்படுகிறது. கலாத்திய 1 கொரிந்தியர் அதிகாரத்தை 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், விசுவாசிக்கும், எல்லாத்தையும் தாங்கிக்கும். எது செஞ்சாலும் தாங்கிக்கும். ஆண்டவரே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு தாங்கிக்கும், எல்லாத்தையும் தாங்கிக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், யார் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் சரி, நான் அடிக்கடி ஜெபம் பண்றது ஒண்ணே அதுதான். யார் என்ன பேசினாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் சில நேரத்தில் என் பிள்ளைங்களோ இல்லை மனைவியோ நானோ மாற்றி ஏதாட்டி தப்பு தான் பேசினாலும், தவறாக நாங்கள் ஒருத்தர் குறை சொல்லி பேசினாலும், ஆண்டவர் சமூகத்தில் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட எப்பவும் நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபம், எல்லாத்தையோட எனக்கு அந்த ஜெபம் ரொம்பவே பிடிக்கும். அது நான் என் ஜெபத்தில் அது ஒரு வார்த்தை வந்துடும் எப்போவுமே. ஆண்டவரே, என் மனைவி பேசின வார்த்தைகளோ பிள்ளைகள் பேசின வார்த்தைகளோ இல்லை எனக்கு விரோதமாக யார் என்ன பேசியிருந்தாலும் அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட உம்முடைய நியாய தீர்ப்பில் வரவே கூடாது ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஒரு வார்த்தை கூட வரவே கூடாது அது நியாய தீர்ப்பில். அது எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் மனப்பூர்வமாக என்று சொல்லி அதை நான் ஏறெடுப்பேன். அது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. சில வேளைகளில் ஆண்டவர் சில காரியத்தை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அனுமதிக்கிறது என்னவென்றால், அதை பழக்குவித்து உருவாக்குவதற்கென்று ஆண்டவர் அனுபவிக்கிறார். தாவீது சொன்னான், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று தாவீது தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆச்சு, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இங்கே பரிசேயன் ஆயக்காரன் 10, 11, 13 வாசிங்க. ஆமென். இங்கே பார்க்கிறோம், பரிசேயன் ஆயக்காரனை குறித்து பார்க்கிறோம். பரிசேயன் என்ன பண்ணுகிறான் என்றால், தேவனிடத்தில் குற்றம் சாட்டி கொண்டே அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி குற்றம் சாட்டி கொண்டே அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் பரிந்து பேசாதபடிக்கு, மற்றவனுடைய குற்றத்தை தான் சுமந்து அவனுக்காக மன்னிப்பு கேட்டு பரிந்து பேசாதபடிக்கு அவன் அங்கே பார்க்கிறோம் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரனோ அவன் வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டிருந்த அவனுடைய நாவினால அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பாவியாக என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நேற்று ஃபாஸ்டிங் பிரேயரில் வந்தவங்களுக்கு தெரியும், நேற்று நான் சொல்லியிருந்தேன், 2 சரீரத்தின் உறுப்புகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி. ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய கண்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏனென்றால் உன் கண் உனக்கு வெளிச்சமாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி தன் நாவை அடக்குகிறவன் தன் சரீரம் முழுவதையும்
அடக்கி ஆளுகை செய்கிறான் என்று சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டபடி இந்த காரியத்தை இந்த ஆயக்காரன் செய்தான். தன்னுடைய கண்ணை ஒப்பு கொடுத்து வானத்துக்கு நேராக துணியாதபடிக்கு தன்னுடைய கண்ணை ஒப்பு கொடுத்தான், தாழ்த்தி தன்னுடைய நாவை தாழ்த்தி அவன் ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்கிறான். பாவியாக என்மேல் கிருபையாக இறங்கும் என்று சொல்லி தன்னுடைய கண்ணையும் நாவையும் ஒப்பு கொடுத்து அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இவன் பரிந்து பேசுகிறான், அவனை குற்றப்படுத்தவில்லை, அவன் பரிந்து பேசுகிறான். என்மேல் பாவியாக என்மேல் கிருபையாக இறங்கும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். பரிசை நாங்கள் பரிந்து பேசவில்லை. அதனால் அங்கே பார்க்குறோம், அவனல்ல இவனே நீதிமான் என்று அங்கே காணப்பட்டான் என்று சொல்லி. சென்னையில் ஒரு போதகர், முடிச்சிடுறேன் நான் 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். சென்னையில் ஒரு போதகர் என்ன செய்வாராம், ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு காரியத்தை செய்வாராம். எல்லாரும் நல்லவங்களுக்காக ஜோம் பண்ணுறாங்க, எல்லாம் கிறிஸ்துவ ஊழியக்காரர்களுக்காக ஜோம் பண்ணுறாங்க, விசுவாசிகளுக்காக ஜோம் பண்ணுறாங்க, எல்லா காரியத்துக்காக ஜோம் பண்ணுறாங்க, நல்லது. ஆனால் நான் இயேசுவை போல நான் நல்லவனுக்காக எல்லாரும் மரிப்பது அரிது, ஆனால் அக்கிரமக்காரருக்காக பாவிகளுக்காக மரிப்பது கடினமான ஒரு காரியம். அதனால நான் ஒரு முடிவெடுக்கிறேன். நான் இந்த தெருவில் இருக்கிற எல்லா விபச்சாரக்காரங்களுடைய பேரை எழுதினார் லிஸ்ட்ல, எல்லா குடிகாரக்காரருடைய பேரை எழுதினார் லிஸ்ட்ல, எல்லா அந்த களியாட்டு செய்கிற பிள்ளைகளுடைய பேரெல்லாம் எழுதினார். அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு பேரா சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய ஆத்மா பாரத்தை தன்னுடைய இருதயத்தில் சுமந்து, அந்த குற்றத்தை தான் செய்த குற்றமாக சுமந்து தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, ஆண்டவரே இவர்கள் செய்யல, இவர்களை மன்னிங்க என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க 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 அநேக குடிகாரரும் விபச்சாரக்காரர்களும் கர்த்தரிடத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அதனால தான் வேதம் சொல்லுது, ஒருவருடைய பாரத்தை சுமந்து, ஒருவருடைய அக்கிரமங்களை சுமந்து, ஒருவருடைய கஷ்டத்தை சுமந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம், உங்கள் குடும்ப காரியத்திலையும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருந்து நீங்கள் ஜெபிக்க, உண்மையான கர்த்தருடைய தேவ தாசர்கள்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, விசுவாசிகள்கிட்ட நீங்கள் ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு இந்த கோபங்கிற ஒரு பலவீனம், மாம்சத்தின் கிரியை இருக்குது, எனக்கு இந்த பலவீனம் இருக்குது பிரதர், வினோத் பிரதர் எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு எத்தனை பேர் நம்ம ஜெபித்து இருக்கிறோம்? எனக்கு இந்த கோபம் இருக்குது சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளவோ ஜெப குறிப்புகளை நம்ம கொடுக்குறோம். ஆனால் மாம்சத்தின் கிரியைகள், அந்த சுவாபம் எனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி அந்த சுவாபத்தை ஒருத்தரிடத்துல கணவன் மனைவிட்ட சொல்லலாம், இல்லது மனைவி கணவன்கிட்ட சொல்லலாம், எனக்கு இந்த சுவாபத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், இந்த சுவாபம் எனக்கு இருக்குது, எனக்கு மாறணும், எனக்காக நீ ஜெபம் பண்ணு கணவன் மனைவிட்ட என்னைக்காட்டி சொல்லியிருக்கோமா? நினைச்சு பாருங்க. எனக்கு ஒரு பலவீனம் இருந்தது, என் மனைவிட்ட சொல்லி அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அவளுக்கு ஒரு பலவீனம் இருந்தது, அதுக்காக நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் தெரியும். ஏன் கோபம் வருது, ஏன் என் மனைவி எந்த காரியத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறா, எந்த மாம்சத்தின் கிரியைகள் அவளுக்குள்ளே கிரியை செய்ய, குற்றப்படுத்தி அல்ல, பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் அந்த சுவாபத்தை மாற்றுவார். இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம முடிச்சிடறாங்க சீக்கிரமாக. ஏனென்றா இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் எத்தனை பேர் என்னையும் சேர்த்து தான் நீங்கள் நினைக்கக்கூடாது இது உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொருவரையும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குற பொழுது வேதம் சொல்லப்படுகிறது, ஒருவன் அந்த வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவனே பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எத்தனையோ முறை முதல்ல அநேக பிரசங்கங்கள் நான் எடுத்திருக்கிறேன், மெசேஜஸ் எடுத்திருக்கிறேன். ஆனால் கடந்த கொஞ்ச நாட்களாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நடுக்கத்தோடு, பயத்தோடு, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் கை கொண்டு நான் செய்ய எனக்கு இந்த பீடத்தில் எனக்கு கிருபை தாங்க, நான் அழுது புலம்பிட்டு தான் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவேன். நான் இதை கை கொள்ளாமல் நான் செய்தால் அது எனக்கு பாவமாக இருக்கும், அந்த பாவம் இந்த ஜனங்களுக்கு சேரக்கூடாது என்று சொல்லி எத்தனை பேர் நாங்கள் கடைபிடிக்கிறோம்? எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியும், இன்னைக்கு இரவு கர்த்தருடைய வருகை வரும் என்றால் நான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் நாங்கள் மார்த்தட்டி நாங்கள் சொல்ல முடியும்? இன்னைக்கு இரவு ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால் நான் ராஜ்யத்துக்குள்ள போவேன், நான் கரை திரை அற்றவனாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் மன்னித்து நான் மறந்திருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நான் தைரியமாக, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு ஆண்டவரே அக்கிரமக்காரருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், என்னால் முடிந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? நினைச்சு பாருங்க. இட் இஸ் நாட் ஒன் டே ப்ராசஸ்.
ஒரு நாளில் நம்முடைய கோபங்கள் எல்லாம் மாறாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து இருந்து நாங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் இருக்கிற பொழுது ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஏதோ உலக பிரகாரமாக காரியத்துக்காக நாங்கள் வருவதில்லை. ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், ஆண்டவரோடு தேவனோடு இருக்கணும்ங்கிற ஒரு காரியத்தினால. நினைச்சு பாருங்க, இதுல ஒருத்தர் பாதாளத்தில் கைவிடப்பட்டு போனால் எவ்வளவு வேதனை தெரியுமா? எரி நரகம், அது கந்தகமும் அக்கினியும் நிறைந்த இடம். அது உள்ள என்ட்ரான வெளியே என்ட்ரே வரவே முடியாது. அதுல நோ சான்ஸ். எத்தனை பேர் அந்த காரியத்தை நம்ம பாரப்பட்டு ஜெபிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கேளுங்க, மேல்ஸோட, ஆண்களோட, பெண்களோட இவ்வளோ காரியங்கள் நம்ம ஃபோனில் பேசுகிறோம். அடுத்த வாரம் என்ன சிஸ்டர் பண்ணிட்டு வர்றது, பூரி பண்ணவா வடை பண்ணவான்ட்டு. என்னைக்காட்டி நம்ம ஃபோன் பண்ணி, சிஸ்டர் உங்களுக்கு எதாட்டி பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு எதாட்டி ஒரு பாவ சுவாபம், விட முடியாத சுவாபங்கள் எதாட்டி இருக்குதா, அதுக்காக நான் ஜோம் பண்ணுறேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பரிசுத்தாவி சாட்சியா உங்கள் இருதயத்தில் வச்சு நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பரலோகத்தில் போகணும், அதை நான் விருப்பப்படுறேன்னு சொல்லி என்னைக்காட்டி நம்ம அந்த ஜெப குறிப்பை வச்சு நம்ம ஜெபித்திருக்கிறோமா? அந்த சுவாபம் நமக்குள்ளே வரணும். அது வருகிற பொழுதுதான் அன்றைய வருகையில் நாங்கள் தைரியமாக நிற்க முடியும். ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் என்னிடத்துல ஒன்றும் இல்லை. செக் அவுட். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எல்லாம் செக்இன் பண்ணி அனுப்புவாங்க. ஒன்றா செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம மறித்து நம்முடைய ஆத்மா வெளியே வருகிற பொழுது முதல்ல பிசாசு தான் ஸ்கேன் பண்ணுவான். ஆண்டவர் ஸ்கேன் பண்ண மாட்டார், பிசாசு ஸ்கேன் பண்ணுவான். ஆண்டவர் சொன்ன வசனம் சொல்லுது, எதிராளி ஒப்புக்கொடாதபடிக்கு. எதிராளி நம்மளை ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுக்க கூடாது. இவன் இப்படி பண்ணியிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல, விட முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு விட கிருபை செய்வார். என் தேவன் கடைசி வரைக்கும் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்காக நான் சொல்கிறேன், யாரையும் குற்றப்படுத்தியோ இதை பண்ணி வேதனைப்படுத்துவதற்காக நான் சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் அதிகமாக ஜெபத்தில் தரித்திருங்க. முழங்காலம் முடக்கி ஜெபத்தில் தரித்திருங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான நான் வினோத் பெர்மிஷனோட, அதே நேரத்தில் என் மனைவியுடைய ஒத்தாசையோட தேசத்துக்காக நான் ஜெபத்தில் வைத்து கொண்டு இருக்கிறேன். 2 மணிக்கு ஆராதனை நடக்கிறது. ஒரு 1/2 hour 1:30க்கு 1/2 hour இந்த அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளத்தக்கதாக. இட்ஸ் நாட் கம்பல்சரி. உண்மையாக தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்க ஒன்லி ப்ரேயர். ஏன்னா நம்ம சபையில் ஜெபம் இருக்கிறது, ஆனால் போதிய அளவுக்கு நமக்கு தேவை ஜெபம். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே அவ்வளவு ஜெபித்தார் என்றால் நாம் எவ்வளவு ஜெபிக்கணும் எழுப்புதலுக்காக. 1:30 2 o'clock தேசத்துக்காக மாத்திரம்தான். தனிப்பட்ட குடும்ப ஜெபங்கள், மற்ற காரியங்கள் அதெல்லாம் சபையில், மற்ற கடைசி முடிவில் மற்ற காரியங்கள் தான் ஜெபம். தேசத்துக்காக, தேசத்தில் இந்த லிவர்பூல்ல ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு பாரம் கொண்ட ஜனங்கள், ஒரு 1/2 மணி நேரம் ஆத்மாவை ஊற்றி ஜெபிக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தருக்கு தேவை. நான் விசுவாசிக்கிறேன், என் மனைவி கண்டிப்பாக அதற்கு சம்மதிப்பாள் என்று சொல்லி. எத்தனை பேர் அது ஒப்பு கொடுக்க? இட்ஸ் நாட் கம்பல்சரி. Humbly ask you, Vinod, so that you can keep in your prayer and as soon as possible we can implement that one. அப்படி நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மற்றவங்களுடைய அக்கிரமங்களை நான் சுமந்து அவங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தந்திருக்கிறீங்க. மற்றவங்களை குற்றப்படுத்தி அல்லப்பா, அவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவி. என் பிள்ளை தப்பு செஞ்சா தவறு செய்தா நாம் எத்தனை முறை நம்ம மன்னிக்கிறோம். சரி பரவாயில்லப்பா, நீ தப்பு பண்ணிட்ட, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை முறை நம்ம அரவணைத்து தூக்கி நான் அவனை என்கரேஜ் பண்ணி சோக்கே அடித்தாலும் அணைக்கிற கர்த்தர் அவர். நம்மளை பிள்ளைகளை அடித்தாலும் அவன் திருப்பி நம்ம அணைத்துக் கொள்கிறோம். அதே போல் நம்முடைய ஜனங்கள் ஒருத்தர் கூட இந்த மண்டபத்தில் இருக்கிற என்னுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சரி, மெசேஜ் கொடுக்கும்போது சரி, வர்ஷிப் பண்ணும்போது சரி, எனக்குன்னு மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல இருந்து ஃபுல்பீட்டில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர், வினோதா இருக்கலாம், வில்லியம் பிரதராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்த இருதயத்தோடு தான் அவங்க இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறதும் வர்ஷிப் பண்ணுறதும் மெசேஜை கொடுக்குறதும். வேறு எந்த காரியமும் அல்ல. உலகத்தில் எதையும் இழக்கலாம், சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்கலாம், ஆனால் பரலோகத்தை இழக்கக்கூடாது, இயேசுவை இழக்கக்கூடாது. அதை இழந்தோன்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டீங்களே, அடிக்கப்படும் மாட்டை போல் வாய்த்திரவாதிருந்தீங்க. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டீங்களே, அடிக்கப்படும் மாட்டை போல் வாய்த்திரவாதிருந்தீங்க. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இடுக்கப்பட்டி, இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இடுக்கப்பட்டி. அவர் வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அவர் வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அப்பா நந்தியப்பா, உமக்கு நந்தியப்பா. அப்பா நந்தியப்பா, உமக்கு நந்தியப்பா. நீங்க சிந்தின இரத்தத்திற்காய், நீங்க தந்த ஜீவனுக்காய், நீங்க சிந்தின இரத்தத்திற்காய்,